வணக்கம் சொந்தங்களே, இது அமெரிக்காவிலிருந்து முருகன். சிவன் சம்பந்தமான திருவிளையாடல்கள் எல்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகன் சிவன் மாதிரியே நிறைய திருவிளையாடல்கள் பண்ணியிருக்காரு. அது திருவிளையாடல் புராணம்னு சொல்லிட்டு சிவனுடைய திருவிளையாடல்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புத்தகமாக எழுதுனாங்க. அதனால் எல்லாருக்கும் அவருடைய திருவிளையாடல்கள் தெரியும். முருகனுடைய திருவிளையாடல்கள் யாரும் அந்த மாதிரி புத்தகமாக எழுதலை, அதனால தெரியல. நமக்கு தெரிஞ்ச முருகன் செஞ்ச திருவிளையாடல்கள் ஒவ்வொன்றா அந்த பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி முதல் திருவிளையாடலாக முருகன் அருணகிரிநாதருக்கு என்ன பண்ணாருங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பல ஒரு மாயாஜால கதை மாதிரி வரும் இந்த திருவிளையாடல். அதில் முருகன் எவ்வளோ அழகாக அருணகிரிநாதருக்கு அருள் புரிஞ்சிருக்காருன்னு பாருங்கள். இதில் நிறைய ஏன் அவர் அருணகிரிநாதர் பாடல் எப்படி பாடுறாரு, எப்படி பாட ஆரம்பித்தார், அருணகிரிநாதரோடைய வரலாறு என்ன, அவர் அதுக்கப்புறம் சித்துக்கள் எல்லாம் என்னென்ன பண்ணார், என்னென்ன புத்தகங்கள்லாம் எழுதினார், அந்த மாதிரி மிக பரவலாக பலவிதமான டாப்பிக்கை இதில் நம்ம பேச போகிறோம். அதனால் கடைசி வரை பொறுமையாக கேளுங்க. வாங்க போகலாம். அருணகிரிநாதர் தமிழ்நாட்டில் 15ஆம் நூற்றாண்டு, ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முருகக்கடவுள் மேலே முருகன் சம்பந்தமான பல பாடல்கள் எழுதி ஒரு புகழ்பெற்ற ஒரு அருள் பெற்றவர், முருகனுடைய அருள் பெற்றவர். இவர் திருவண்ணாமலையில் பிறந்தவர். இவருக்கு தமிழ் மொழி வடமொழி 2 மொழியிலையுமே இந்த மிக சிறந்த புலமை பெற்றவர். இவர் தான் தமிழ் மொழியின் முதல் ரேப்பர். ரேப் பாடல்கள்லாம் இன்றைக்கி பாடிக்கிட்டு இருக்காங்களே, வெட்டி ஓட்டி பாடுவாங்களே, அந்த மாதிரி பல சந்தங்களோடு பாடினவர். முதல்ல தமிழில் பாடியவர் இவர் தான். புதுமையான பாடல்கள் எழுதினவர்னு இவரை மிகவும் பாராட்டுவாங்க. இவருடைய பாடல்கள் எல்லாம் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கிறதோடு சேர்ந்து சந்தனயங்கள் மிக்கது. ஒரு தென்னிந்தியாவில் இருக்கிற முழு தமிழ்நாட்டிலையும் இருக்கிற எல்லா முருகன் கோயிலுக்கும் முக்கியமான தலங்களுக்கு இவர் போயிருக்காரு. தென்னிந்தியாவில் அங்கங்கே ஒரு சில கோயில்களுக்கும் இவர் வாழ்ந்த காலத்தில் கால்நடையாக போய் எல்லா கோயில்களையும் அங்கே இருக்கிற முருகனை பற்றி பாடி நிறையா பாடல்கள் பாடியிருக்காரு. அந்த பாடல்களெல்லாம் 16,000 பாடல்களுக்கு 16,000 பாடல்களுக்கு மேலே அவர் பாடியிருக்கார். அந்த பாடல்களெல்லாம் தொகுத்து தான் திருப்புகழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் நிறைய பாடல்கள் இன்றைக்கி கிடைக்கல, கொஞ்சம் பாடல் தான் கிடைக்கிது. 2000 சொச்சம் பாடல் தான் இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை அதுலேயுமே 2000க்கு மேலே சந்தனயங்கள் இருக்குது. அதனால் ரொம்ப நாளாக பாடல்கள் இது. இந்த பாடல்கள் எல்லாமே யோகக்கலையை அடிப்படையாக வச்சு எப்படி மூச்சு விடணும், மூச்சை சீர் பண்ணுறது மாதிரி, அந்த மாதிரி உடம்புக்கு நல்லது செய்கிறது மாதிரியே நிறைய மருத்துவ பாடல்கள் இந்த பாடல்கள் இருக்குது. முழு மூச்சாக பாடும்போது, நீங்கள் மனது ஒன்றி பாடும்போது உங்களுக்கு உடம்பில் இருக்கிற பல நோய்கள் முருகன் அருளாலையும், நீங்கள் அந்த யோகாக்கலை அந்த பயிற்சி உங்களுக்கே தெரியாமல் பண்ணுறதுனாலையும் பலவிதமான நோய்கள் தீரும் அப்படின்னு நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய நாம் கண் கூட பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு பிரச்சனைகள்லாம் சரியாகிறது. அதனால் அந்த பாடல்களெல்லாம் நீங்களும் திருப்புகழ் பாடுங்க. நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கோம் முன்னாடி திருப்புகழ் பாடல்களை பற்றி, அதெல்லாம் பாருங்கள். காவிரி பூ மண்டினத்தில் திருவெண்காடார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். முத்தம்மை அப்படிங்கிறது ஒரு பெண். இவங்க 2 பேர்த்துக்கும் முதலாக ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த முத்தம்மை திருவண்ணாமலை கோயிலில் இருந்த தேவதாசியாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு செவிவழி செய்தி இருக்குது. அதை நமக்கு எது உண்மைன்னு தெரியாது. பட் இருந்தாலும் கோவில் பிரகாரம் பக்கத்துலேயே இவங்க வாழ்ந்ததாக தான் வரலாறு சொல்லு. கோயிலுக்கு காவிரி பூ மண்டினத்துலேருந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க இந்த திருவெண்காடரும் முத்தம்மையும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு முதலாக ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கு ஆதிலட்சுமின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த முத்தம்மை முருகக்கடவுள் மேலே பயங்கரமான அபாரமான பக்தி. முருகப்பெருமான் என்ன பிரச்சனை வந்தாலும் முருகா முருகா முருகான்னு சொல்லிகிட்டே வாழ்ந்து வர்றவங்க. ஒரு நாள் கூட தவறாமல் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த முருக பக்தியில் இவங்க எனக்கு முருகன் மாதிரி ஒரு அருளான ஒரு பையனை கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கந்த சஷ்டி விரதம் மாதிரி ஒரு விரதம் இருந்து தவம் இருந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்கிறாங்க. அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே அப்போ அவங்க அக்கா அந்த ஆதிலட்சுமி மூத்த பெண்ணுக்கு ஒரு 4-5 வயது இருக்குது. அப்போ இவர் பிறந்தவொடனே ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் இவருக்கு இந்த குழந்தை பிறக்கிறாரு. கையில் 6 விரல் இருக்குது அருணகிரிநாதருக்கு. இதை பார்த்தோன்னே ஆகா முருகனே நம்மளுக்கு பிறந்தது மாதிரி பிறந்துட்டான்னு சொல்லிட்டு
திருவண்ணாமலையில் இருந்ததுனால அருணாசலேஸ்வரர் அங்கே இருக்கிற சிவன் அவருடைய இதுக்காக திருவண்ணாமலை மாதிரியே வந்து அருணை அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு கிரின்னா மலை, அந்த மலை ஞாபகமாக அருணைகிரி அப்படின்னு அவருக்கு பேர் வைக்கிறாங்க. அருணகிரி பிறந்தவொடனே அவங்க அப்பா வந்து காசி யாத்திரை போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் திருப்பி வரலை அப்படின்னு வரலாறில் சொல்லுது. அவர் அங்கேயே இருந்துட்டார். இது கொஞ்ச நாளில் வந்து முத்தம்மைக்கு வந்து இவர் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போது, அருணகிரி குழந்தையாக இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ அவங்க அக்காவை கூப்பிட்டு, தம்பியை நீ தாம்மா பார்த்துக்கணும், நான் பிழைக்கிறேன்னா என்னான்னு தெரியலேன்னு சொல்லிவிட்டு உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போது முருகனை ரொம்ப கும்பிட்டு வருத்தப்பட்டு கும்பிட்டு, என் பிள்ளைகளை நீ தான்ப்பா பார்த்துக்கணுங்கும்போது இவங்களுக்கு டக்குன்னு வந்து இவங்க கண்ணுக்கு மட்டும் முருகன் தோன்றி, இவருடைய உன்னை மட்டுமல்ல உன் குழந்தைகளையும் நான் ஆட்கொண்டுக்கிறேன், நீ வந்து என்னை வந்து சேருன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செவி வெளி செய்தி. அது அவங்க இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் இவங்க அம்மா சொன்னது மாதிரி வந்து இதுவே ஒரு சின்ன குழந்தை, இந்த ஆதிலக்ஷ்மி, இது வந்து நம்ம அருணகிரிநாதரை வந்து தமக்கையாகவும் தாயாகவும் இருந்து மிகச்சிறப்பாக வளர்க்குறாங்க. இவங்களை வளர்க்குறது வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு ரொம்ப போக்கிரித்தனம் பண்ணிக்கிட்டு தர்றாரு. அநியாய சேட்டை எப்படி பண்ணிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு சொல்கிறது எதையுமே கேட்காம, யார் சொல்கிறதையும் கேட்காம ரொம்ப அடாவடி பண்ணிக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்து அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, தம்பி மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு இவங்க திருமணமே பண்ணாமல் ஆதிலட்சுமி நம்மளுடைய சொந்த பையன் மாதிரி அவங்க தம்பியை வந்து ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க. கேட்குற எல்லாத்தையும் கொடுத்து வளர்க்குறாங்க. இவன் பள்ளிக்கூடத்துக்கும் போகாமல் ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இப்படி சுற்றிட்டு தர்றாரு. இவர் இப்படியே வளர்ந்துட்டார். இப்போ பாருங்கள், இப்போ தான் நம்ம திருவிளையாடல் மேட்டருக்கு வர்றோம். இப்போ முருகன் வந்து ஒரு திருவிளையாடல் பண்ணணும்னு நினச்சிட்டான். முருகன் வந்து அருணகிரிநாதரை ஆட்கொள்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னு நினைக்கிறார். அவருடைய திருவள்ளம் யாருக்கு தெரியும்? முருகன் ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா யார் அவரை நிறுத்த முடியும்? முருக கடவுள் அருணகிரிநாதர் மேலே கிடைக்கன் பார்வையை பார்க்குறாரு. இப்போ பாருங்கள் அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அருணகிரிநாதர் வாலிப வயசு வந்துட்டால் இவருக்கு பெண்கள்னால் ரொம்ப பிடிக்குது. படிக்க போல், ஒரு வேலை வெட்டிக்கு போல் எதுவுமே பண்ணலை. நிறைய செல்வம் சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. வீட்டிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து இவங்க தாய் வந்து இவங்க இருந்த அந்த பகுதியில் வந்து நிறைய தேவதாசிகள் இருந்ததுனால கணிகர் எல்லாத்துலேயும் காசு கொடுத்து பொண்ணும் பொருளும் கொடுத்து காசு கொடுத்து டெய்லி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். இவர் இப்போ அருணகிரி வந்து இப்போ கணக்கு இல்லாமல் பொண்ணும் பொருளும் அள்ளி வீசி எறிகிறதுனால அங்கே இருக்கிற தாசியர்களெல்லாம் இன்றைக்கி அருணகிரி வந்து நம்ம வீட்டுக்கு வரமாட்டானான்னு சொல்லிட்டு காத்துக்கிற அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ மிக பெரிய எல்லாரும் எப்போ வருவார் அவர் நம்ம வீட்டுக்குன்னு பார்க்குற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டார். இப்படியே எல்லாத்தையும் வாரி இறைச்சிக்கிட்டே இருக்கார். ராத்திரி ஆகப்போகுது, சாயங்காலம் ஆயிடுச்சுனாலே காசு, இன்றைக்கி எதை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம், எதை கொண்டு போய் செலவழிக்கலாம். இப்படி தான் அவங்க தாய் வந்து முத்தம்மை வந்து நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்க. வைராட்டிகை, தங்க வளையல்கள், முத்து மோதிரம், நவரத்தின ஆபரணம், வீட்டில் இருந்து எல்லாம் டக்குன்னு மறையுது. இவர் கொண்டு யாருக்காக கொடுத்துட்டு வர. தொடக்கத்தில் வந்து ரொம்ப நாளாக வந்து இவங்க அக்கா ஆதிக்கு தெரியல. ஆரம்பத்தில் நம்ம தம்பிலாம் திருட மாட்டான், வீட்டுக்குள்ளே இருக்கிற நகை ஏதோ காலி பண்ண திருட்டு போய்கிட்டு இருக்கு போலன்னு சொல்லிட்டு சாவி அலமாரியை பூட்டி சாவி அங்கங்கே வச்சு பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து வீட்டுக்குள்ளேயே திருடன் இருக்கும்போது நீங்கள் இப்போ எதோ ஒழிச்சு வைக்க முடியும்? எல்லாம் திருப்பி போயிட்டே இருக்குது. அப்புறம் இவங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு தம்பி தான் எடுத்துகிட்டு போகிறான்னு. உட்காந்து வந்து கேட்குறாங்க என்னடா தம்பின்னு. வெளியே இருக்கிறவங்களும் வெளியே எல்லோரும் சொல்கிறாங்க அரசல் புரசலாக, உங்கள் தம்பி இப்போ அங்கே போகிறான்னு. இவங்க இவ்வளோ நாளாக தம்பியை வந்து பாசத்தோடு வளர்த்துட்டாங்க. இவங்க தம்பியை ரொம்ப பாசத்தோடு கடிந்து பேசாமல் வளர்த்துட்டாங்க. சரி வேறு வழி இல்லையேன்னு சொல்லிவிட்டு உட்காந்து பாசமாக, தம்பி இந்த மாதிரி நீ செய்கிறதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா, இப்படிலாம் போகாதப்பா, நம்ம வீட்டில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வேறு யாரும் ஆண் மக்கள் இல்லை, நீ தான் இருக்க, நீயும் வேலைக்கு போல், இருக்கிற காசை வச்சு தானேப்பா நம்ம சாப்பிட முடியும் அப்படிலாம் சொல்லி பார்க்குறாங்க. இவர் காதலே வாங்கலை. பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் போய் அடித்து உருட்டி, அக்காவே அடித்து, போ எனக்கு நீ காசு வீட்டில் இருக்கிற எல்லாம் நீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதுவுமே ஜாமான் இல்லை, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வா, அங்கே வாங்கிட்டு வா எல்லாம் அவங்க அக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒரு வழியாக தம்பி சந்தோஷமாக இருக்கணுமேனு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கடன் கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. சமைச்சு பல நாளாகிடுச்சு. அடுப்பில் பூனை உறங்கிக்கிட்டு இருக்கு. பசி, பயங்கரமான பசி. ஆனால் அருணகிரிக்கு எதுவுமே வந்து கவலையும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. தேவையான பணத்தை கொடு அப்படின்னு கேட்டு அடித்து உருட்டுறது தான் டெய்லி இவருக்கு வேலை. இது இப்படியே போய்கிட்டு இருக்கு. இயற்கையோடு சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதோடைய இயற்கை வந்து நம்மளுக்கு என்ன வச்சுருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா. முருகன் வந்து இவரை திருத்தணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். இவருக்கு பெருநோய் வந்துடுது. பெருநோய் எப்படின்னா தொழுநோய், உடம்பெல்லாம் அழுக ஆரம்பிக்குது. அப்போ இவர் வந்து தாசிகள் வீட்டுக்கு போகும்போது
நிறைய பேர் மறுத்துடுறாங்க இவர் கூட சேர்ந்துருக்கிறதுக்கு. ஒரு சில பேர் வந்து நிறையா பணம் கேட்குறாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்து காசு கொடுன்னு கேட்குறாரு. பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தான் அவர் திருந்துவார்னு சொல்லிவிட்டு அவங்க அக்காவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவருக்கு ஒரு திருமணமும் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனாலும் வந்து இவர் பண்ணுற அநியாயம், அவர் எதையுமே நிறுத்தாமல் அப்புறம் போயிட்டுருக்கதை பார்த்து அவர் மனைவியே வந்து அவரை விட்டுட்டு போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. இது இப்படியே போயிட்டுருக்கு. வீட்டில் ஒன்றுமே கிடையாது. அவர் கொடுன்னு கையை வாங்குறாரு. கையை வாங்கும்போது அக்கா போய் இருப்பா வாங்கிட்டு வரேன்னு பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு கடையில் போயிட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் போய் கொஞ்சம் அரிசி கொடுங்க சாப்பாடு வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை, அதோடு சேர்ந்து கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாருங்க. பாருமா, உங்கள் அம்மா காலத்துலேருந்து உங்களை எங்களுக்கு தெரியும், நீ சாப்பிடாமல் பட்னியாக கிடக்கிறேங்கிறதுக்காக நீ காசே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உனக்கு நான் அரிசி பலசரக்கு தரேன், ஆனால் பணம் மட்டும் கேட்காது, நீ எது கேட்குறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. அக்கா வேறு வழியே இல்லாமல் வீட்டுக்கு வர்றாங்க. இவர் வந்து என்ன காசு வரலையான்னு சொல்லிட்டு அருணகிரி வந்து ரொம்ப சத்தம் போடுறாரு. சத்தம் போடும்போது இவருக்கு வேறு வழியே தெரியாமல் அந்த அக்கா ஒரு இவனை திருத்தலைன்னா இவன் கேட்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இவனை எப்படியா திருத்தி ஆகணும்னு ஒரு கடுஞ்சொல் சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நீ எதுக்குடா போன காசு, நீ எங்கேப்பா அப்போ தம்பி போகிறேன், எனக்கு பொம்பளைகிட்ட போயே ஆகணும், நான் வெளியே போகணுங்கிறாரு. என்கிட்ட பணம் கிடையாது. பணம் கிடையாதுன்னா என்ன இப்படி சொல்கிற, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சத்தம் போடுறாரு. கிடையாதுப்பா, ஒரு துட்டு கூட என்கிட்ட, ஒரு செப்பு காசு கூட என்கிட்ட கிடையாது, உனக்கு பொம்பளை தான் வேணும்னா நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே அருணகிரி அப்படியே ஒரு நிமிஷம் பேச்சு இல்லாமல் நின்றுடுறாரு. நம்ம அம்மா இறந்துட்டாங்க, நம்ம பிறந்ததுலேருந்து அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த அக்கா என்ன மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஆனால் அவங்களால தாங்கவே முடியல. அவங்க சொல்லிவிட்டு நம்ம தம்பிகிட்ட இப்படி பேசிட்டோமேன்னு, இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு அருணகிரி நினச்சிட்டு, இப்படிலாம் ஒரு வாழணுமா, நம்ம பொம்பளை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதா, எப்படி அம்மா மாதிரி இருந்த நம்ம அக்காவை எப்படி நம்ம கஷ்டப்படுத்திட்டோம், இந்த வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டு மனசை வெறுத்து வீட்டை விட்டு வெளியே ஓடுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கார். அப்போ ஒரு போகிற வழியில் அவர் இருக்கிற ஏரியா வந்து அதான் திருவண்ணாமலை கோயில் பக்கத்தில் இருக்க தெருவில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறோமே, அந்த அண்ணாமலை சன்னதியிலேருந்து கோபுரத்துலேருந்து ஒரு வயதான பெரியவர் எதுக்கு வந்து அருணகிரி நில் அப்படின்னு நிறுத்தி அவருக்கு வந்து முருகனை பற்றியும் சரவணபவ மந்திரத்தையும் உபதேசிக்கிறார். அவர் வந்தவர் வந்து சிவன் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, முருகன் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது, நம்ம நேராக பார்க்கல, ரெண்டில் ஒருத்தர். இவங்க வந்து உபசேத்தோன்னா முருகா முருகா முருகான்னு சொல்லு, உனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு அவர் சொல்கிறார். ஆனால் இவர் ஓடி வந்த அவசரத்தில் மனக்குழப்பத்தில் இவர் சொன்னதெல்லாம் பாதி தான் கேட்குது, பாதி புரியலை. ஆனால் முருகாங்கிறது மட்டும் முருகா முருகான் முருகான்னு இவருக்கு கத்திட்டு போனது ஒரு ஞாபகம் இருக்குது. டக்குன்னு டிசைட் பண்ணிட்டார். டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து, இனிமேல் வந்து இந்த வாழ்க்கை வந்து நம்ம வாழ்கிறது வீண், இவ்வளோ பிரச்சனை இல்லை, நம்ம ஏன் இப்படி இருக்கணும், இப்படி ஒரு கேவலமான பிறவி நமக்கு தேவையா, ஒரு அக்கா அப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு கடன்னு திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறுறாரு. கோபுரத்துலேருந்து கீழே வச்சு சாகிறதா ஒரு பிளான். அங்கேருந்து ஒரு திட்டம் போட்டு கோபுரத்துலேருந்து கீழே விழுகிறாரு. அப்போ 2 கரங்களில் முருகன் வந்து மயில் மேலே ஏறி வந்து இவரை கை தாங்கலாக தாங்கி கீழே கொண்டு வந்து பத்திரமா இறக்கி விடுறாரு. பத்திரமா இறக்கி விட்டுட்டு இவர் கண்ணை திறந்து, இவரால் நம்பவே முடியல, கண்ணை திறந்து பார்க்குறாரு. முருகன் வந்து சிரிச்சுக்கிட்டு நிற்கிறார். நின்றுட்டு, அருணகிரி நில், உன்னை தடுத்து ஆட்கொள்கிறதுக்கு நான் தான் வந்திருக்கேன், அவசரப்படாத, போய் உட்கார், அங்கே உட்காந்து நான் சொல்கிறத திருப்பி சொல்லுன்னு சொல்லிவிட்டு சும்மா இரு சொல்லற அப்படின்னு இவருக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறாரு. இவர் உபதேசம் கொடுத்த உடனே சொல்லிவிட்டு மறைஞ்சிடறார். இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன முருகன் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு உட்காந்து சும்மா இரு சொல்லற சும்மா இரு சொல்லறன்னு சொல்லிக்கிட்டே வந்து அந்த கம்பத்தட்டி இளையனார் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குங்க. இன்றைக்கி கூட திருவண்ணாமலை கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த மண்டபத்தை பார்க்கலாம். அங்கே அவர் உட்காந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் சொல்லி முருகா 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 முருகான்னு அவர் ஜெபிச்சுக்கிட்டு உட்கார அவர் உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் சரியாயிடுச்சு. சரியான உடனே ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த தாண்டவம் மாதிரி, முருகா உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு திருப்பி கண்ணை மூடிட்டு உட்கார்றாரு. முருகன் வந்து திருப்பி வர்றாரு. நீ செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்குது, அதனால தான் உன்னை ஆட்கொண்டு உட்கார வச்சேன், இப்போ நீ வந்து என்னை நினைத்து ஒரு பாடல் பாடு, இனிமேல் என் சம்பந்தமாக நிறைய பாடல்கள் பாடு. அப்போ சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, அந்த அளவுக்கு எனக்கு பாண்டியத்தம் கிடையாது, நான் வந்து தமிழ்லாம் பள்ளிக்கூடத்துக்கே ஒழுங்காக போனதில்லை, படித்தது கிடையாதுங்கும்போது நான் எதை பாடுறதுன்னு கேட்குறாரு. என்ன பாடுறது, எதை பாடுறதுன்னு. அப்போ தான் முதல் பாடலை எடுத்து கொடுக்குறாரு. முத்தை தரு தத்தி திருநகை அப்படிங்கிற பாடலை எடுத்து கொடுத்து பாடுங்கிறாரு. அது அப்படியே கண்ணை மூட்டு யோசித்து பார்க்குறாரு. முருகன் வந்து முத்து மாதிரி இருக்கிற பல்வரிசையோட முருகன் வந்து என்ன அழகாக சிரித்து இவர் நேராக பார்த்தாரோ அதை நினச்சிட்டு அந்த பாடல்லேருந்து ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பித்த பாடல்கள் தான் அதோடைய தொகுப்பு தான் நம்ம இன்றைக்கி வந்து திருப்புகழ் அப்படின்னு சொல்கிறோம். யோகா கலைகளை வந்து நல்லா யோகம் கற்றுக்கிட்டவங்களுக்கு தான் இந்த திருப்புகழில் இருக்கிற பாடல்களுடைய உள்ளர்த்தங்களெல்லாம்
பரிபூரண யோகம் வந்தவங்களுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. நமக்கு புரிஞ்ச வரைக்கும், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பாடல்களை பாடலாம், தப்பு கிடையாது. இப்போ கதைக்கு திருப்பி போகலாம். இப்போ திருவண்ணாமலையில் வந்து அப்போ வந்து பிரபுட தேவராயன் அப்படிங்கிற ஒரு மன்னன், அவன் விஜயநகர வம்சத்தை சேர்ந்த ஒரு ராஜா அங்கே இருக்கான். அவன் அடிக்கடி கோயிலுக்கு வருவான். இப்போ கோயிலுக்கு வந்து பார்க்குறான், கோயிலில் புதுசாக ஒரு சாமியார் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காரு அருணகிரி. நிறைய பாடல்கள் பாடுறாரு. இந்த பரவசத்தில் அப்படியே வந்து ஆழ்ந்து போய் பக்கத்தில் விசாரிக்கிறான், யாருப்பா அவர் அப்படின்னு. அவங்க சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அருணகிரி மலையிலேருந்து கோவில் கோபுரத்துலேருந்து கீழே விழுக போனால் முருகன் காப்பாற்றிட்டார். அதுக்கப்புறம் அந்த மண்டபத்தில் தான் ஒரு நாள் உட்காந்து கண்ண மூடி உட்காந்து முருகன்கிட்ட இருந்தார். திருப்பி முருகன் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து சித்தி கொடுத்துட்டு போயிட்டார். அவருக்கு இப்போ எல்லா யோகா கலைகளும் எதுவுமே பண்ணாமலே அவருக்கு சித்தி வந்துருச்சு. அவர் வந்து நிறைய பாடல்கள் பாடிட்டுருக்காரு. டெய்லி எந்திரிச்சு போவார், முருகனை பார்த்து ஏதாவது ஒரு பாடல் பாடுறாருன்னு அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் உட்காந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அதை எழுதி வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து அப்படி வந்தது தான் எல்லா பாடல்களும். உட்காந்துருக்காரு. மன்னன் வந்து நேராக போய் பார்க்குறான். அவர் முகத்தில் இருக்கிற கலையை வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக, எப்படி ஒரு பிரகாசமத்தோடு இருக்காருன்னு காலில் போய் விழுகிறான். விழுந்து வந்து அடிக்கடி கோயிலுக்கு வரப்போக இவரை பார்க்க கும்பிட உட்காந்து பேச இப்படி இருக்கான். நல்ல ஒரு நட்புன்னு வச்சுக்கோங்களேன். எவரும் மன்னனுங்க வெட்டி பேசுகிறாருன்னு. இப்போ இந்த மன்னனுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஆஸ்தான பண்டிதன் அப்படின்னு இருப்பான்ல, தலைமை அமைச்சர் மாதிரி. அங்கே ஒரு அட்வைசரி ரோல், ராஜகுருன்னு சொல்லும்ல ஆஸ்தான பண்டிதன். அப்படி சம்பந்தாண்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவன் வந்து தேவியோட பக்தன். இந்த சம்பந்தாண்டன் வந்து தேவியை வந்து பண்ணி புதுசாக அருணகிரிநாதர்கிட்ட போயிட்டு, இவர் என்னடா மன்னனுக்கு போயிட்டுருக்கேன், நமக்கு மரியாதையெல்லாம் போயிருமேன்னு சொல்லிட்டு அவரை பற்றி இருக்கதும் இல்லை அதையும் போட்டி விடுறான். இவன் சும்மா போய் சொல்லிக்கிட்டு தரான், ராஜா முருகன் வந்து தூக்கி நிப்பாட்டினார், முன்னாடி கொண்டு இங்கே உட்கார வச்சார், பாட்டு பாட சொன்னார், அவர் வேலில் வந்து நாக்கை நீட்டுப்பான்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து கல்வி கொடுத்தாரு, ஞானம் கொடுத்தாரு. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்ல கதையாக இருக்குது. இதெல்லாம் நடந்திருக்கா என்னன்னு யாருக்கு தெரியும். நான் நினச்சேன்னா தேவியவை கூப்பிட்டு வந்துடுவேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு கொஞ்சம் போட்டு விட்றான். போட்டு விட்டோன்னா இப்போ என்னடா பண்ண சொல்கிறேங்கிறாரு ராஜா. வந்து ஒன்றும் இல்லை, அவன் வந்து ஏதோ தொழுநோய் வந்திருந்தது, ஏதோ மாயமந்திரம் பண்ணிவிட்டு பேய்ட்டியோ என்னத்தையும் பிசாசிட்டியோ கேட்டு என்னத்தையும் வந்து சரியாயிட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவனுக்காவது முருகன்லாம் வர்றதாவது ரெண்டு பேர்த்தையும் வந்து சாமியால் கூப்பிட்டு வர சொல்லுங்கள், அவனை முருகனை கூப்பிட சொல்லுங்கள், நான் வந்து தேவியை கூப்பிட்டு வர்றேன். யார் வந்து மக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒரு செகண்டு காமிச்சிட்டு போகிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு இவனே போட்டிக்கு போடுறான். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து இன்னொரு பதிவு போட்டிருக்கேன் அந்த நம்ம சேனலில், அதை பாருங்கள். இருந்தாலும் இதில் லேசாக அப்படி ஒரு கோடிட்டு போயிடலாம். இந்த சண்டை உக்கிரமமாயிருச்சு. ராஜா வந்து ரொம்ப மரியாதையாக வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, நான் அவர் தேவியை கூப்பிட்டு வரேன்னு, நீங்கள் முருகனை கூப்பிட்டு வர முடியுமா அப்படின்னு அருணகிரிநாதர்கிட்ட சொல்கிறார். அருணகிரிநாதர் ரொம்ப பாவமாக, நான் முருகன் நினச்சி பாட்டு தான் ஏன் பாடிக்கிட்டு இருக்கேன், நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அவர் வருவாரான்லாம் எனக்கு தெரியாது, கூப்பிட்டு பார்க்குறேன், வந்தால் என் அதிர்ஷ்டம், உங்கள் எல்லோரும் அதிர்ஷ்டம். ஒரு நாளை குறிச்சிட்றாங்க. சம்பந்தாண்டவன் வந்து முன்னாடி வந்து சம்பந்தாண்டான் வந்து ரொம்ப அதிகார தோரணையில் தேவியை கும்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கட்டளை போடுறான். தேவி வந்து என்ன பண்ணுறான்னா, இவன் முன்னாடி சம்பந்தாண்டவன் சொன்னது மாதிரி முருகனுக்கு அங்கே விளையாட்டு காமிச்சிக்கிட்டு பேக்ரவுண்டில் அம்மா தானே. இந்த போட்டி நாளுக்கு முன்னாடி நாளே சம்பந்தாண்டான் வந்து போய் தேவிகிட்ட போய்ட்டு அதிகார தோரணையில் கூப்பிட்டுங்க வா தேவி, நாளைக்கு நீ வந்துடணும் எனக்குன்னு காளிகிட்ட சொல்கிறான். காளி வந்து ரொம்ப ஏண்டா, நான் வந்து நீ கூப்பிட்ற உனக்கு வர்றேங்கிறதே பெரிய விஷயம், கூப்பிட்ற நேரத்துலலாம் நீ பண்ணுற தவாத்தினால இந்த மாதிரி மக்களுக்கு முன்னாடியெல்லாம் சாமி வந்து அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்க முடியாது, வர முடியாதுன்னு. ஐயோ அம்மா, நான் அசிங்கப்பட்டு போயிடுவேன், நீ அப்படின்னா ஒன்று பண்ணு, நீ எனக்கு வரலைன்னா முருகனை வந்து அவன் கூப்பிடும்போது அங்கேயும் வராமல் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துடுவான். அடுத்த நாளுங்க வந்து தேவியை கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிடுவான். தேவி வராது, கூட்டமே சிரிக்கும். சிரித்த உடனே சரி என்னையை பார்த்து சிரிக்கிறீங்கள, முருகனை கூப்பிட சொல்லுங்கள் அருணகிரிநாதர்னு சொல்லுவான். அருணகிரிநாதர் முருகனை பார்த்து ஒரு பாடல் பாடுவார். அதான் நம்ம இன்னொரு பதிவில் தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள். பாடல் பாடி முருகனை கூப்பிட்றாரு. முருகனை தான் அந்த அம்மா வந்து காளி தேவி வந்து நம்ம தேவி பார்வதி தேவி கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறங்கிட்ட முருகன் வர்றது, அவர் அங்கே விளாண்டுட்டுருக்காரு. அந்த நேரத்தில் வந்து இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா தோணுது. மயிலை கூப்பிட்டா முருகன் வராமலாம் இருப்பான், அதனால் மயிலை நோக்கி ஒரு பாட்டு பாடி மயில் கிளம்பி ஆடிட்டு உங்கள் வாப்பான்னு சொல்லிட்டு மயிலை கூப்பிட்றாரு. மயில் எந்திரிச்சு ஆடின உடனே முருகனால் சின்ன பெண்ணால் எப்படி இருக்க முடியும், மயில் கப்புன்னு கிளம்பி நடக்க ஆரம்பித்தோன்னா முருகன் ஓடி வந்து மயில் மேலே ஏறி வந்து இங்கே வந்துட்டார். எல்லாத்துக்கும் முன்னாடி கம்பத்தடி இளையனார் மண்டபத்தில் முருகன் வந்து எல்லாத்துக்கும் காட்சி தர்றார். அந்த நிகழ்ச்சி நடக்குது. இது நகர்ன பிறகு இன்னும் வந்து அருணகிரிநாதருடைய புகழ் எல்லாத்துக்கும்
பரவிடுச்சு. அப்போ இவன் வந்து திருப்பி வந்து இந்த சம்பந்தாண்டானை வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு அவனுக்கு. இவனை எப்படியாவது வந்து பழி வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு திருப்பி வந்து அவர் என்ன பண்ணால் ஒரு மந்திர தந்திரம் பண்ணி ராஜாவுக்கு வந்து கண்ணு தெரியாத மாதிரி பண்ணி விட்டுறான். பண்ணி விட்டுவிட்டு திருப்பி போய் சொல்கிறான், ராஜா நீங்கள் அந்த இதில் நான் தோல்வியை ஒத்துக்கிறேன், பட் இப்போ நான் சொல்கிறத கேளுங்க, என்னப்பா வேணும் உனக்கு? இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கே, எந்த வைத்தியம் பார்த்தாலும் வந்து உங்களுக்கு சரி வரலையில, அருணகிரிநாதரை வந்து பாரிஜாத மலர்னு ஒன்று இருக்குது தேவலோகத்தில், அதை போய் எடுத்துகிட்டு வர சொன்னீங்கன்னா அந்த மலரை உங்கள் கண்ணில் வச்சு கட்டினோன்னா உங்கள் கண் பார்வை திரும்பி வந்துடும். இவர் வந்து ஒரு நட்பு ரீதியாக கேட்குறேன் அப்படின்னு மன்னர் வந்து திருப்பி இவரை கூப்பிட்டு விட்டு கையில் விழுந்து கெஞ்சுறாரு. வேறு வழி இல்லாமல் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு முருகான்னு சொல்லிவிட்டு, இவருக்கு தான் சித்துக்கள் எல்லாம் முருகன் கொடுத்துட்டு போயிட்டாரு, இவருடைய உடம்பை கோபுரத்தில் வந்து ஒரு இடத்துல போய்ட்டு மறைச்சி வச்சுவிட்டு அப்படியே மாறி தேவலோகத்தில் உடம்போடு போக முடியாதுல்ல, அப்படியே வந்து ஒரு கிளி ரூபத்தில் ஒரு கிளியை எடுத்துக்கிட்டு உயிரை வந்து ஒரு கிளிக்குள்ளே செலுத்தி கூடு விட்டு கூடு பாஞ்சு இவர் கிளம்பி தேவலோகத்துக்கு போகிறாரு. போய் பாரிஜாத மலர் எடுத்துகிட்டு வர்றாரு, கொடுக்குறாரு, கண்ணில் கட்டுறாங்க, சரியாயிடுது. சம்பந்தாண்டவனுக்கு தாங்கவே முடியல, இவன் தேவலோகத்துக்கே போயிட்டு வந்துட்டானே. இவன் என்ன பண்ணிவிட்டான், அவன் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து இவன் உடம்பு எடுத்து இவருடைய உடம்பு எடுத்து எரிச்சிட்டான். இவர் போய் வச்ச இடத்துல உடம்பை தேடி பார்க்குறாரு, உடம்பு இல்லை, அவருடைய உடம்பு இல்லை. தேடி தேடி பார்க்குறாரு. அப்புறம் ஞான திருஷ்டியில் அவருக்கு தெரியுது வந்து இந்த மாதிரி எரிச்சிட்டாங்கன்னு. அப்போ முருகன் வந்து அவர் அசரீரியாக சொல்கிறாரு, கவலைப்படாத, எல்லாமே நடந்தது ஒரு காரணத்துக்காக தான். நீ இப்படியே இருந்து நீ வந்து இன்னும் என் மேலே பாட வேண்டிய பாடல்களெல்லாம் பாடு அப்படிங்கிறாரு. அப்படி பாடும்போது இவர் அந்த கிளி ரூபத்திலிருந்து பாடின பாடல்கள் எல்லாத்தையும் சேர்த்து அது ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துக்கு பேர் கந்தர் அந்தாதி. அதில் 102 பாடல்கள் இருக்குது. இவர் அடுத்து நிறைய அவர் எழுதின பாடல்களை சேர்த்து போட்டாங்க. கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இது 3 வந்து ஒரு கிளியாக இருந்து பாடின பாடல்கள்னு சொல்லுவாங்க. கந்தர் அந்தாதியில் வந்து 102, கந்தர் அலங்காரத்தில் 108 பாட்டு, கந்தர் அனுபூதியில் ஒரு 52 பாடல்கள் இருக்குது. 52 அச்சரங்கள்னு சொல்கிறது மாதிரி 52 பாடல்கள். திருப்புகழ் அதில் இன்றைக்கி வரைக்கும் நம்ம சேர்த்துருக்கு. கிடைச்ச பாடல்கள் 1307. திருவகுப்புன்னு ஒரு 25 பாடல்கள் பாடியிருக்காரு. அதைத்தான் இன்றைக்கி நம்ம வந்து அதில் ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு நம்ம வேல்மாறல்னு பாடிக்கிட்டு இருக்கோம். சேவல் விருத்தம்னு ஒரு 11 பாடல்கள், மயில் விருத்தம்னு ஒரு 11 பாடல்கள், வேல் விருத்தத்தில் ஒரு 11 பாடல்கள், திருவெழு கூற்றிருக்கை அப்படின்னு ஒரு தேர் மாதிரி அமைகிற மாதிரி ஒரு பாடல். இதை இன்னொரு பதிவில் ரொம்ப ஆர்வமான பதிவு, அது பயனுள்ள பதிவு, அது இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இத்தனை வந்து அவர் எழுதியிருக்கார். இவர் சம்பந்தமான இன்னொரு வில்லிபுத்தார் சம்பந்தமான இன்னொரு கதை இருக்குது, அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம். பட் இப்படி இருந்து இவர் ரொம்ப நாளாக அவர் இப்படி இருந்து கடைசியாக வந்து அப்படியே கிளி ரூபத்தில் இருக்கும்போதே முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே வந்து திருவண்ணாமலை டெம்பிளில் பார்த்தீங்கன்னா, கோயிலில் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கற்பகிரகத்திலே வந்து ஒரு கிளி ரூபத்தில் அவர் இருக்கார், இன்றைக்கி வரைக்கும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அருணகிரிநாதரோட கதை. இந்த அருணகிரிநாதருடைய கதையை கேட்குறவங்க எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் முருகன் தேவையான வளங்களை எல்லாத்தையும் தரட்டும் அப்படின்னு உங்களோட சேர்ந்து நானும் வந்து வேண்டிக்கிறேன். முருகனுக்கு அரோகரா. உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.